நேரம் போக மாட்டீங்களா? ஒரு ஆள் என்னப்பா நீ கலங்க விட்டாங்க? சும்மா இருக்கு வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். உங்க வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். உங்களுக்கு வசதி தானப்பா வராங்க. புழலில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பள்ளி மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஓய்வறை கட்டுமான அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு. கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வடசென்னை என்பது இனி வளர்ந்த சென்னையாக மாறும் என நேற்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புழலில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தினார். புழல் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வகுப்பறை கட்டுமான பணிகள் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதேபோல் புழலில் 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்பந்தாட்ட விளையாட்டு திடல் மேம்படுத்தும் பணிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். அங்கு விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வறை, விளையாட்டு பொருட்களுக்கான வைப்பறை கட்டுமான பணிகள் தொடர்பாக பார்வையிட்டு எஞ்சிய பணிகள் தொடர்பான வரைபடங்களுடன் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். கட்டுமான பணிகள் அனைத்தையும் விரைவாக முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் அப்போது அறிவுறுத்தினார். அப்பொழுது அங்கு வந்த விளையாட்டு வீரர்கள் பணிகள் முறையாக செய்வதில்லை என அமைச்சரிடம் முறையிட்ட போது இளைஞர் ஒருவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர்பாபு, தம்பி, நாங்களும் உன் வயதை கடந்துதான் இங்கு வந்துள்ளோம், பேசிக் கொண்டிருக்கும் போது ஏன் வீணாக கலகம் செய்கிறார் என மிரட்டி தொடர்ந்து பயிற்சியாளரிடம் பேசினார். விளையாட்டு மைதானத்தை முழுமையாக 2 மாதங்கள் பயன்படுத்தாமல் ஒப்பந்ததாரரிடம் ஒப்படைக்குமாறு அப்பொழுது விளையாட்டு வீரர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். போக மாட்டீங்களா? ஒரு ஆள் என்னப்பா நீ கலங்க விட்டாங்க? வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். உங்க வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். தலைவரா இருக்கீங்க. ஏன் தெரியுமா சார், நீங்க வந்துடல சார். பப்ளிக் கேட்டா ஒரு 10 பேர் ஆக்குபை பண்ணி நம்மள்தான் நடக்கும் வேலை ரெண்டாவது அதெல்லாம் மறு பேச்சே இருக்கக்கூடாது. 45 நாள் அவங்க பண்ணுங்க. ஸ்கீம் எடுத்துக்க முடியலங்க. அலையிறாங்க பாவம். ட்ராக் வேணும், அது வேணும், இது வேணும், பிளே கிரவுண்ட் சொல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன் சார் அவர்கிட்ட. மேல இருந்தது அது போடவே இல்லை. திருப்பி இங்க இருந்து நீங்க வேலை செய்ய கிரவுண்ட் ஆப்போசிட் தான் பண்ண முடியும். ஒரு டீட்டெயிலாம் பண்ண முடியாது. கிரவுண்ட் ஆப்போசிட் கிரவுண்ட் ஆப்போசிட் வரவே இல்லை. போக மாட்டீங்களா? ஒரு ஆள் என்னப்பா நீ கலங்க விட்டாங்க? சும்மா இருக்கு வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். உங்க வயசுல நாங்க இந்த வயசுக்கு வந்துருக்கிறோம். தலைவரா இருக்கீங்க. ஏன் தெரியுமா சார், நீங்க வந்துடல சார். இங்க சார் வேலை நடக்குது. ஒரு நிமிஷம். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கிரவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. பேச விடு. ஒரு நேரம் ஒரு நாள் கொடுத்துட்டு போனா வேலை செய்ய முடியாது. என்ன பேச விடுறியா? இல்ல நீ பேச முடியாது. 45 நாள் கிரவுண்ட் கொடுத்தாதான் அவர் வேலை முடிக்க முடியும்ன்றாரு.
நீ கிரவுண்டுக்கு எனக்கு மேட்ச் இருக்கு, எனக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லி டெய்லி பண்ணி தான் அவர் எங்கேருந்து பண்ணுவாரு. நான் என்ன சொல்றேன், உங்க பிரச்சனை என்னவோ இவங்க பிரச்சனை என்னவோ எம்எல்ஏ வீட்டுக்கு போங்க, ஒரு டைம் கொடுங்க, உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுங்க, வேலை செய்ய விடுங்க. வேலை செய்ய விட்டீங்கன்னா 2 மாசத்துல கிரவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துறோம். செட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வேணாம், நான் வரேன். பாபு பாபு உங்களுக்கு வசதி தானேப்பா வராங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் வந்து சொன்னதுதான் நம்ம பிளேயர்ஸ் சொல்லி இதெல்லாம் வேணும் பண்ணி கொடுக்கணும். அதையும் இப்போ நிறுத்திட்டாங்க. 2வது வந்து இந்த கேலரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து வருது மேடம். அந்த பில்லர் போட்டால் அந்த பில்லர் போடக்கூடாது. நீங்க அந்த ஒரு படி உடச்சி உள்ள போடுங்க. இப்போ லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிளான் படி கட்டுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா எம்எல்ஏ சார் கிட்ட நிறைய இடம் பார்க்கணும். இவ்வளவு நல்லா பண்ணி சொல்லலாம். அதுக்கு எதுவே தனியா என்ட்ரன்ஸ் இருக்கா? இதோட ஜாயின் பண்ணிட்டு உள்ள வந்து யாருக்கும் என்ட்ரன்ஸ் இல்லாமல் இருக்கு. சரி, அதான் சரி. கொஞ்சம் ராஜமோகன் சார் இந்த டாய்லெட் பாத்ரூம் ஸ்கூல் தான் யாரு இருக்குது? எவ்வளோ வருது? எக்ஸ் பார்த்து சொல்லு. சும்மா மனப்பாடம் பண்ணி 8 யூனிட் எத்தனை சீட் வருது?